வணக்கம் உறவுகள், நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள் எல்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருபையினால் நல்லபடியாக இருக்கிறேன். அதே போல் இன்றைய நாளில் எங்களுடைய ராசகுமார் அண்ணா, அவரை நாங்கள் ராசகுமார் மாமான்னு தான் சொல்லுவது. நான் இப்போ எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டுமென்றக்காக ராசகுமார் அண்ணா, அவர் இலங்கையில் சொந்த இடம் கோயில் குளத்துக்கு அடுத்த ஊராக இருக்கிற சமளங்குளம். அந்த சமளங்குளம் உண்மையிலேயே அந்த பகுதி எனக்கு சரியாக தெரியாது. காலையிலேயே ராசகுமார் அண்ணா எனக்கு தொடர்பு ஏற்படுத்தி வீடியோ காலில் எனக்கு காட்டியிருந்தார். இந்தா பார், இப்படித்தான் இந்த மாதிரி நிகழ்வு ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அது எப்படி என்று கேட்டால் விடயத்துக்கு வருகிறேன். சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், இந்து மக்கள், கிறிஸ்தவ மக்கள் என்று சொல்லி பாகுபாடு இல்லாமலுக்கு அவர் ஒரு விடயத்தை செய்ய முன் வந்திருக்கிறார். எப்படி விடயத்தை செய்ய முன் வந்திருக்கிறார் என்று கேட்டால் ராசகுமார் அண்ணா, இவ்வளவு காலமும் எங்களோட நாட்டில் நடந்த போரினால், சுனாமியினால், இன்று நடந்திருக்கிற வெள்ள அழிவினால் இறந்து போன ஒவ்வொரு மக்களுக்கும், அது இலங்கையில் உள்ள எல்லா மொழி பேசக்கூடிய தமிழ், சிங்களம் பேசக்கூடிய மக்கள் என்றே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த மக்கள் இறந்த அவ்வளவு பேருக்கும் கார்த்திகை விளக்கீடு செய்வதற்கு அவருடைய சொந்த ஊரான வவுனியாவில், இலங்கையில் சமளங்குளம் என்ற இடத்துல ஒரு இடத்தை தேர்வு செய்து அரசாங்கத்துக்கு சட்டத்துக்கு கீழ் இணங்க எல்லா ஆயத்த பணியையும் செய்திருக்கிறார். அதில் ஜெசி பிளாக் யூடியூபராக இருக்கிறார். அவர் இன்றைக்கு அந்த இடத்துக்கு செல்லுகிறார். அதுக்குரிய ஆயத்த பணி அனைத்தையும் நான் ஜெசியோடு கதைத்து, அதே போல் ராசகுமார் அண்ணையுடைய அவரை தொடர்பு ஏற்படுத்தி சகல அலுவலும் நல்லபடியாக முடிந்து விட்டது. இப்போ நான் விடயத்துகள் வருகிறேன். என்னுடைய பதிவு ஃபேஸ்புக்கிலும் வரும், வன்னி மலைத்துள்ள யூடியூப்பிலும் வரும். நீங்கள் அனைவரும் அந்த இடத்தை எனக்கு அவர் தான் சரியான முறையில் சொன்னார். நான் 2 முறை தான் அந்த ரோட்டில் போயிருக்கிறேன். எனக்கு உண்மையிலேயே அந்த இடங்கள் தெரியாது. நான் வன்னி பக்கத்தில் இருந்ததால் தெரியாது. அதனால் இந்த விடயத்தில் ஏதேனும் நான் இடங்களை தவறாக சொல்லித்தால் பார்க்கிற என்னுடைய தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் சரி, சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழாக்களாக இருந்தாலும் சரி, பிழை இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். சரி, இப்போ எப்படி என்று கேட்டால் அவர் சொன்ன தரவின்படியே நான் வருகிறேன். வவுனியா அந்தோனியார் கோயிலடியிலிருந்து வெளிக்கிட்டோம் என்று சொன்னால் கோயில் குளத்துக்கு வருவதற்கு முன் தவால்கட்டை சந்தியால் திரும்பினால் கோயில் குளத்துக்கு அடுத்தபடி சமளங்குளத்துக்கு அடுத்தபடி முருகனூருக்கு அடுத்தபடி கல்நாட்டு குளத்துக்கு அங்கால ஆசிகுளம், அப்படியே அங்கால எங்களோட சிங்கள மக்களுடைய ஊர் கடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்குள்ள ஈரப்பெரிய குளமும் வருது, கோமரசம் குளமும் வருது. அதே போல் அந்த இடத்துக்குள்ள கல்வாரி என்ற ஒரு இடமும் இருக்குது. இவ்வளவு தான் அந்த ஊருக்குள்ள அடங்கக்கூடிய விஷயம். இப்போ இன்னும் ஒரு விளக்கமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். ராசகுமார் அண்ணா இன்றைய நாளில் சமளங்குளத்தில் தன்னுடைய சொந்த ஊரிலே ஒரு இடத்தை துப்புரவு பணி செய்து அதில் விளக்கீடு செய்வதற்கு சகல ஆயத்தத்தையும் செய்திருக்கிறார். அதில் எல்லா இன மக்களுடைய இறந்தவர்களுடைய பேனரெல்லாம் அடித்து விளக்கெல்லாம் ஏற்றி அந்த இடத்தில் ஒரு நிகழ்வை செய்திருக்கிறார். அதுக்கு நிறைய பேர் வர இருக்கிறார்கள். அரசு சார்ந்த பணியாளர்கள் எல்லோரும் வர இருக்கிறார்கள். அதே போல் நீங்கள் நான் முன்னே குறிப்பிட்ட ஊர் பக்கங்களில் இருந்தால் அந்த இடங்களுக்கு போய் அந்த இறந்த மக்களுக்கு நினைவு விளக்கை ஏற்றுங்கள். அது உங்களுக்கு மிக நலமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே போல் அவரோடு சென்று நீங்களும் பக்கபலமாய் நின்று, அவர் அந்த ஊரை சேர்ந்தவர், வவுனியா சமளங்குளத்தை சேர்ந்தவர், அவருக்கு நீங்கள் தோளோடு தோள் நின்று அவருக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக வன்னி மலைத்துறை யூடியூப் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் சிறு வயதிலிருந்து எவ்வளவோ போராட்டங்களை சந்தித்து, எவ்வளவோ காலம் ஜெயில்களில் 6 வருடங்கள் இருந்து, அதுக்கு பிறகு இந்த தேசத்துக்கு இந்த தேசத்தில் உழைத்து பெரியோரு முதலாளியாக இருந்து மீண்டும் இப்பொழுது அவர் அங்கே நின்று இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எப்பொழுதும் எங்களுடைய இலங்கை மக்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வன்னி மலைத்துறை யூடியூப் சார்பில் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அதே போல் அதில் வருகிற ஒவ்வொருத்தருக்கும் நானும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் என்னென்று கேட்டால், நானும் என்னுடைய தாய்நாடு ஸ்ரீலங்காவை சார்ந்ததால் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுக்கு மதம், மொழி, இனம் வேறுபாடுகள் எதுவுமே இருக்கக்கூடாது. நாங்கள் எல்லாம் சகோதரத்துவமாக நின்று ஒவ்வொரு விடயங்களிலும் இலங்கைக்கு நாங்கள் தோள் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மீண்டும் சொல்லுகிறேன், இந்த விடயத்தில் நான் இதன் பிழையாக பேசியிருந்தால் வன்னி மலைத்துளிகள் யூடியூப் சார்பில் நான் இந்த இடத்தில் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். பிழை இருக்குவதற்கு வாய்ப்பில்லை.
பிழை இருந்தால் கூட சிலர் வந்து கேட்கலாம், ஏன் இப்படி ஒரு தப்பான தகவலை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று கேட்பீர்கள் என்றதுக்காகவே நான் முன்கூட்டி பதிவு செய்கிறேன். அதே போல என்னுடைய ஒரு விடயத்தை நான் சொல்லி கடந்து சொல்லுகிறேன். என்னோடு சிலர் நீங்கள் போன் எடுத்து சில விடயங்களை வாட்ஸ்அப்லேயே கனெக்ட் பண்ணி என்னோட கதைக்கிறீர்கள். இல்லையென்றில்லை, கதைக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு மனிதன் வளர்ந்து வரும் பொழுது அவனை அறுத்து விட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். உங்களுடைய கதைகளை எல்லாம் கேட்டுவிட்டு நான் அமைதியாக ஒரு விடயத்தை சொல்லிவிட்டுத்தான் இன்று நான் என்னை படிப்பித்த என்னுடைய தாயினுடைய தங்கையார் தான் என்னுடைய அண்டி. அவள் எனக்கு ஒரு அடுத்த தாய். அவாவினுடைய படத்தை நான் இன்று என்னுடைய ஃபேஸ்புக்கில் வைத்திருக்கிறேன். என்னை படிப்பித்தது அவர்தான். படிப்புக்கு ஒரு மரியாதை இருக்குது, வயதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. இந்த 2 மரியாதையும் பாதுகாத்து கொண்டு தான் நான் இந்த யூடியூப்பில் வன்னி மலத்துள்ள யூடியூப்பை கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். அதே போல் நீங்கள் பேசுவதை கேட்கும் பொழுது எனக்கு மிகவும் கஷ்டமாயிருக்கிறது. காரணம் என்னென்று கேட்டால், நான் மீண்டும் சொல்லுகிறேன், நல்ல பழக்க வழக்கத்தோடு நீங்கள் இருக்கிற பிள்ளைகளாக இருந்தால் வீணான காரியங்களை பேசாதீர்கள். நாங்கள் வந்து ஒரு ஊடகவியலர் ஆக பணியில் வந்து கொண்டிருக்கிறேன். அது உங்களுக்கு விளங்கும். இந்த நாட்டில் யூடியூப் வச்சு செய்வது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு தலைக்கு பாரங்கள் இருக்கும் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவருக்கும் விளங்கும். அதே நேரத்தில் நான் உங்களுக்கு ஒன்று தயவாய் கேட்டுக்கொள்கிறேன், முடிந்தால் நீங்களும் உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், உங்களுடைய தமிழ், உங்களுடைய இலங்கை, உங்களுடைய தாய்நாடு என்று சொல்லி நீங்களும் உங்களுக்கு பிடித்ததுகளை செய்யுங்கள். அதற்காக என்னோடு வந்து தேவையற்ற விடயங்களை பேசி தேவையற்ற நேரங்களை செலவழிக்காதீர்கள். இந்த பதிவுகள் ஒவ்வொன்றும் உண்மையான பதிவுகள். என்னோடு நீங்கள் மினக்கட்டு என்னுடைய தம்பிமாரெல்லாம் ஒரு விடயத்தை கேட்பார்கள், அண்ணா நீங்கள் சுகமாக இருக்கிறீர்களா, ஏதாவது இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அண்ணா என்று சொல்வார்கள். எனக்கு எல்லா நாட்டிலும் இருக்கிறார்கள். லண்டனில் இருக்கிறார்கள், கனடாவில் இருக்கிறார்கள், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள், ஜெர்மனியில் இருக்கிறார்கள், சுவிஸில் இருக்கிறார்கள், பிரான்சில் இருக்கிறார்கள், இத்தாலியில் இருக்கிறார்கள், கொலண்டில் இருக்கிறார்கள், டென்மார்க்கில் இருக்கிறார்கள், நோர்வேயில் இருக்கிறார்கள், சகல இடத்திலும் இருக்கிறார்கள், ஐஸ்லாண்டில் கூட இருக்கிறார்கள். சரிதானே? அப்போ நீங்கள் கொஞ்சம் விளங்கி கொள்ள வேண்டும். நான் வந்து ஒரு தனியாளாக அல்ல. என்னோடு வந்து ஒரு யூடியூப்பை வைத்து நான் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு எவ்வளவு நேர்மையாக நடக்கிற என்னோடு எப்படி எனக்கு பக்கபலமாக இருப்பார். அதே போல் இலங்கையில் எனக்கு மிக பலமான நண்பர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், சிங்கள மக்களோ தமிழ் மக்களோ முஸ்லீம் மக்களோ என்ற பாகுபாடு மதம் இதுகளெல்லாம் இல்லாமல் ஒரு தாய் பிள்ளைகளாக நின்று நாங்கள் இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்றுதான் என்னுடைய வன்னி மலத்துறை யூடியூப் சார்பில் மனம் விரும்பி ஒவ்வொரு விடயத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். அதை இலங்கை அரசாங்கம் இன்று நல்ல விடயத்தை செய்து கடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் இலங்கை அரசாங்கத்தோடு கைகோர்த்து நில்லுங்கள். அது உங்களுக்கு பெரிய உயர்வை கொடுக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் நண்பன் அண்டன். நன்றி, வணக்கம் நண்பர், தம் சொந்தங்கள் அனைவருக்கும்.